அதுக்கு சோய் இந்த பையன் ஒரு பைத்தியக்காரனா இருக்கணும்னு சொல்றா. அப்போ அவ ரிங்குக்குள்ள வந்து ஒருவேளை நீ ஒரு இர்ரெகுலரான்னு கேக்குறா. ஆனா பார்க்குக்கு அதோட அர்த்தம் தெரியல. அது யாருன்னு கேக்குறான். அப்போ அந்த பொண்ணு நம்ம ஹீரோ மேல பாயிரா. அவன் அந்த தாக்குதல டாஜ் பண்ணிடுறான். அதனால சோய் ஹீரோவை திரும்ப திரும்ப தாக்க ஆரம்பிக்கிறா. அவன் வெறும் தடுத்துக்கிட்டு தான் இருக்கான். அப்போ அவ திரும்பவும் தாக்க வர்றதுக்கு முன்னாடி சோய் நீ ஜெயிச்சா நான் உன் கோரிக்கையை ஏத்துக்கிறேன்னு சொல்றா. ஆனா அவன் அந்த பொண்ணுகிட்ட இருந்து ஒரு பயங்கரமான அடி வாங்குறான். ஏதோ தப்பா இருக்கு, அவன் கண்டிப்பா எதையோ மறைக்கிறான்னு யோசிக்கிறா. கொஞ்ச நேரத்துல அவ ஆச்சரியப்படுறா. நம்ம ஹீரோ நீ நான் நினைச்சதை விட ஸ்ட்ராங்கா இருக்கன்னு சொல்றான். பார்க்கால அவளோட தாக்குதலை தாங்க முடிஞ்சதால அந்த பொண்ணு ஆச்சரியப்படுறா. அப்போ அவ திரும்பவும் அவன் மேல பாயிரா. இந்த தடவை உண்மையிலே முடிஞ்சன்னு சொல்றா. அவ அந்த பையனை தொடர்ந்து தாக்குறா. ஆனா திடீர்னு அவன் திரும்ப சண்டை போட ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு மேல ஒரு குத்து விடுறான். அவளோட ஷீல்ட கூட உடைச்சிடுறான். ஆனா அது பத்தல. இருந்தாலும் பார்க்கால அவளோட ஷீல்ட உடைக்க முடிஞ்சதுல அவ ஆச்சரியப்படுறா. கொஞ்ச நேரத்துல அந்த பையன் திரும்பவும் அவன் மேல பாயிறான். இது ரொம்ப ஃபன்னா இருக்குன்னு சொல்றான். சோய் அவன் உண்மையிலே ஒரு இர்ரெகுலர்னு சொல்றா. பார்க் இன்னும் குழப்பத்துல அதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறான். அப்போ அந்த பொண்ணு நான் சரண்டர் ஆகுறேன்னு சொல்றா. நம்ம ஹீரோ குழப்பமாகி ஏன் சண்டை இப்பதான் நல்லா போயிட்டு இருந்துச்சுன்னு கேக்குறான். அந்த பொண்ணு இந்த இடம் என் திறமைகளை யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சின்னதா இருக்கு, அடுத்த தடவை ஒரு பெரிய இடத்துல சண்டை போடலாம்னு சொல்றா. பார்க் பூமியில உன்ன மாதிரி ஸ்ட்ராங்கான பொண்ணுங்க இருக்காங்களான்னு கேக்குறான். அதுக்கு சோய் நிறைய இல்லன்னு சொல்றா. கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ நான் உன்னை தேர்ந்தெடுக்கிறேன், நம்ம குழந்தைங்களை பெத்துக்கலாம், என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பமான்னு கேக்குறான். ஆனா அந்த பொண்ணு அவன முகத்துல அரைஞ்சிடுறா. இன்னொரு பக்கம் அந்த ஸ்ட்ரீமர் கடைசியா எந்திரிச்சு என்ன நடந்துச்சுன்னு யோசிக்கிறான். அதே நேரத்துல சோய் இங்க நடந்த விஷயத்தால ரொம்ப கடுப்பாகி நடந்து போக ஆரம்பிக்கிறா. நம்ம ஃபேமஸ் யூடியூபர் இன்னும் குழப்பத்துல இருக்கான். ஏன்னா அவன் ஒரே ஒரு குத்துல நாக் அவுட் ஆகிட்டான். அதனால டெஸ்ட் எடுக்காமையே அப்ளிகேஷனுக்கு பணம் வேஸ்ட் பண்ணிட்டதால வீட்டுக்கு போகணும்னு சொல்றான். இது ரொம்ப அவமானமா இருக்குன்னு சொல்றான். நம்ம ஹீரோவை பார்த்து அந்த இளைஞன் இன்னும் கோவமா உனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமான்னு கேக்குறான். ஆனா பார்க் நீ டிஸ்குவாலிஃபை ஆகலன்னு சொல்றான். அப்போ கேமரா அவங்கள பார்த்துட்டு இருக்கு. சீன் ஒரு வயசானவர் கம்ப்யூட்டரை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு கட் ஆகுது. சோய் தோத்து போனதை பார்த்து அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. பார்க் அந்த ஸ்ட்ரீமரை சேர்த்திய போக கூப்பிடுறான். ஆனா அவன் இன்னும் குழப்பத்துல ஏன் நான் டிஸ்குவாலிஃபை ஆகலன்னு கேக்குறான். பார்க் நான் சோய் கிட்ட உன் டிஸ்குவாலிஃபிகேஷனை கண்டுக்காதன்னு சொன்னேன்னு சொல்றான். அந்த ஸ்ட்ரீமர் ஏன் நம்ம ஹீரோ அறைவாங்கனான்னு தெரிஞ்சுக்க விரும்புறான். ஆனா நம்ம பையன் அது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துல அந்த இளைஞனுக்கு ஏதோ புரிஞ்ச மாதிரி தெரியுது. ஒருவேளை எனக்காக தான் அவன் அடி வாங்கினானோ, அதனாலதான் அவன் அவளை அடிக்க விட்டு அந்த குழப்பத்தை கண்டுக்காதன்னு அவளை சமாதானப்படுத்தினானோ நீ யோசிக்கிறான். இப்படி புரிஞ்சுக்கிட்டதும் அந்த ஆளு பார்க்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ இன்டர்காம்ல ஒருத்தர் பார்க்க கூப்பிட்டு சீக்கிரமா சூப்பர்வைசர் ஆபீஸ்க்கு போக சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ சூப்பர்வைசர் ஆபீஸ்ல அவர் கூட பேசிட்டு இருக்கான். ஏன் என்ன கூப்பிட்டீங்கன்னு கேக்குறான். அந்த ஆளு நாம பேசுறதுக்கு முன்னாடி எல்லாமே ரெக்கார்ட் ஆகுதுன்னு நீ தெரிஞ்சுக்கணும். நான் சூப்பர்வைசர் சோய் கூட நீ சண்டை போட்டதை பார்த்தேன். அதனால ஒன்ன மாதிரி ஒரு கேண்டிடேட்டால ஒரு பி ரேங்க் அவேக்கண்ட எதிர்த்து நிக்க முடிஞ்சதுல எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீ ஒருவேளை அவேக்கண்டான்னு கேக்குறான். ஆனா பார்க்குக்கு இன்னும் அதை பத்தி தெரியல. அவங்க ஏற்கனவே 2 தடவை அந்த கேள்வியை கேட்டுட்டாங்கன்னு சொல்றான். அதை பார்த்து அந்த ஆளு பார்க்குக்கு போர்ட்டல்ஸ் பத்தி இன்னும் சரியா தெரியலன்னு நினைச்சுக்கிறான். பிட் போர்ட்டல்ஸ் பூமியை மத்த 3 கிரகங்களோட இணைக்குது. முதல் கிரகத்துக்கு பேரு அருக்கா. அதுதான் எல்ப்ஸ் டுவார்ஃப்ஸோட சொந்த கிரகம். அந்த கிரகம் பூமியோட நல்ல உறவுல இருக்கு. அப்போ அவங்க பரிமாற்றங்கள் செய்வாங்க. அங்கிருந்து திரும்பி வந்த மனுஷங்க மேஜிக் ஆர்டிஃபேக்ட் உருவாக்குறது சம்பந்தமான திறமைகளை கத்துக்கிட்டாங்க. அடுத்த கிரகம் க்சான். அங்க மிமோனாஸ் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க கிரகத்தோட இறையாண்மைக்காக தொடர்ந்து சண்டை போடுவாங்க. அந்த மார்ஷியல் ஆர்டிஸ்ட் நம்மளோட கூட்டாளிகள், ஆனா மிமோனாஸ் நம்மளோட எதிரிகள். கடைசி கிரகம் மீட்டர். அது ஆர்க்ஸால ஆதிக்கம் செலுத்தப்படுற ஒரு இடம். நிலைமைய இன்னும் மோசமாக்குற மாதிரி அந்த கிரகத்துல பயங்கரமான மான்ஸ்டர்ஸும் நிறைய இருக்கு. அந்த 3 கிரகங்கள்ல இருந்து திரும்பி வந்த பூமிவாசிகள்ல ரொம்ப சக்தி வாய்ந்த திறமைகளை கத்துக்கிட்டவங்களும் இருக்காங்க. அவங்களோட சண்டை போடுற சக்தி அவேக்கண்ட விட அதிகமா இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதனால அவங்கள இர்ரெகுலர்ஸ்னு வகைப்படுத்த முடிவு பண்ணாங்க. இந்த கதையை கேட்ட பார்க் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு, ஆனா நான் இருந்த இடம் இந்த 3 கிரகங்கள்ல ஒன்னும் இல்லைன்னு சொல்றான். சூப்பர்வைசர் அதை கேட்டதும் குழம்பி போறாரு. ஒருவேளை நீ ஒரு டஞ்சன் ரிட்டர்னியா? எந்த கிரகத்துல இருந்து திரும்பி வந்தன்னு கேக்குறாரு. பார்க் நான் ஏற்கனவே போன டாக்டர் கிட்ட சொல்லிட்டேன், நான் 1000 வருஷத்துக்கு மேல ஓநாய்களோட வாழ்ந்தேன்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ தன்னோட கதையை சொல்லி முடிக்கிறான். சூப்பர்வைசர் அதை ஷேர் பண்ணதுக்கு நன்றி சொல்லிட்டு அவனோட வெயிட்டிங் ரூமுக்கு போக சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ ரூமை விட்டு வெளியே போறான். ஆனா சூப்பர்வைசர் இந்த கதை நம்புறதுக்கு ரொம்ப அபத்தமா இருக்குன்னு சொல்றாரு.
அப்போ ஒருத்தன் ரூமுக்குள்ள வந்து என்னை இங்க வர சொன்னாங்கன்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான். அப்போ பாஸ், நீ ரூம் 15ஓட சூப்பர்வைசரா பொறுப்பேத்துக்க முடியுமான்னு கேக்குறாரு. அந்த ஆளு அது கேப்டன் சோய் பொறுப்புல இருந்த ஏரியா இல்லையான்னு கேக்குறான். ஆமான்னு உறுதிப்படுத்துறாரு. அந்த ஆளு அவ விட்டுட்டு ஓடிட்டா, ஆனா டீடைல்ஸ் முக்கியம் இல்ல, நீ கேண்டிடேட் பார்க்க மானிட்டர் பண்ணி அவனோட டெஸ்ட் முடிஞ்சதும் அவனை பத்தி ஒரு விரிவான ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்றான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஏற்கனவே அந்த ரூம்ல எல்லா கேண்டிடேட்ஸோடையும் டெஸ்ட்டுக்காக காத்துக்கிருக்கான். கொஞ்ச நேரத்துல எல்லாரும் அவங்க கேப்டன்ஸோட லைன்ல நிக்கிறாங்க. முன்னாடி இருந்த அந்த ஆளு உண்மையிலேயே ரூம் 15ஓட சூப்பர்வைசரா பொறுப்பேத்துக்கிட்டாரு. இத பார்த்த ஸ்ட்ரீமர் ஒருவேளை சோய வேலையிலிருந்து தூக்கிட்டாங்களான்னு கேக்குறான். அப்போ அந்த ஆளு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு, என் பேரு சாங், நான் டீம் 15 சூப்பர்வைஸ் பண்றதுக்கு பொறுப்புன்னு சொல்றாரு. அன்னிக்கு பிசிக்கல் டெஸ்டுக்கான மினிமம் தேவை 9 செகண்ட்ஸ் 100 மீட்டர் டேஷ், ட்ரையாங்கிள முடிக்க 1 மணி நேரம்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல டெஸ்ட் ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் வேகமா டிஸ்குவாலிஃபை ஆகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு, ஒரு ஹீலருக்கு இதை விட ஈஸியான டெஸ்ட் கொடுங்கன்னு சொல்றா. சாங், நீ ஒரு ஹீலருங்கிறதுனால மான்ஸ்டர்ஸ் உன்னை ஈஸியா விட்டுடு நினைச்சியா? அந்த ஆளு அடுத்த கேண்டிடேட்டை கூப்பிடுறாரு. ஹேன் அறிமுகமாகி 9 செகண்ட்ஸ் ரொம்ப ஈஸி, நான் உன்னை அடுத்த ரவுண்ட்ல பாக்குறேன்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். அப்போ சாங் சிக்னல் கொடுக்கறாரு. ஹேன் ஓட ஆரம்பிக்கிறான். சூப்பர்வைசர் மொத்தம் 8 செகண்ட்ஸ் ஆச்சு, அதனால அவன் டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டான்னு சொல்றான். அடுத்த கேண்டிடேட் கூப்பிடப்படுறாரு. நம்ம ஹீரோ தயாராகிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த யூடியூபர் நம்ம ஹீரோக்காக சியர் பண்ணிட்டு இருக்கான். ரேஸ் ஆரம்பிச்சதும் பார்க் சில நொடிகளுக்குள்ள மின்னல் வேகத்துல ஓட ஆரம்பிக்கிறான். சுத்தி இருக்கிற எல்லாரும் அதை பார்த்து திகைச்சு போயிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல டைரக்டருக்கு ஒரு கால் வருது. சார்ஜென்ட் கிம், கேண்டிடேட் பார்க் சூவோட பிசிக்கல் டெஸ்ட் ரிசல்ட் இப்போதான் வந்துச்சு, அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு சொல்றாரு. திரும்பவும் டெஸ்ட்டுக்கு வந்தா சில ரிப்போர்ட்டர்ஸ் பார்க்க போட்டோ வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கான். அதே நேரத்துல இன்னொருத்தருக்கு ஒரு கால் வருது. அந்த பொண்ணு, நான் அசோசியேஷன்ல இருந்து மிஸ்ஸோ, ரிட்டர்னி சென்டரோட டைரக்டர்னு சொல்றா. கால்ல இருக்கிற சூப்பர்வைசர், நான் பார்க்கோட சில வீடியோஸ் அனுப்புறேன், நீ அதை பார்க்கணும்னு சொல்றாரு. அந்த வீடியோஸை பார்த்த அந்த பொண்ணு ஆச்சரியப்படுறா. இன்னொருத்தன், மேஜர் யங்குக்கு பொய் கண்டுபிடிக்கிற திறமை இருக்கு, அதனால அந்த இன்டர்வியூல நம்ம ஹீரோ சொன்னதெல்லாம் உண்மையாதான் இருக்கும்னு சொல்றான். ஆனா மிஸ்ஸோ இன்னும் டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட் உண்மைன்னு நம்பல. ஆனா இதெல்லாம் பார்த்தா அந்த பையன் ஒரு இர்ரெகுலரா இருக்கலாம். அதனால அவன் குறைஞ்சது ஒரு பீரேங்க விட ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதனால அவனோட கதை உண்மையா இருந்தா பார்க் சூஹோ ஒரு 4வது கிரகத்துல இருந்து திரும்பி வந்தவனா இருக்கலாம். கொஞ்ச நேரத்துல மிஸ்ஸோ, இனிமே ட்ரைனிங் கிரவுண்ட்ஸ்ல ரிப்போர்ட்டர்ஸ் வராம பாத்துக்கோன்னு சொல்றான். ஆனா அந்த ஆளு ஆச்சரியப்பட்டு, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நம்ம ஹீரோ நியூஸ்ல வந்துட்டான்னு சொல்றான். அப்போ மிஸ்ஸோ எல்லா ஆர்டிகல்ஸையும் உடனே ரிமூவ் பண்ண சொல்றா. சீன் சில போட்டோகிராஃபர்ஸ் யாரையோ போட்டோ எடுக்கிறதுக்கு கட் ஆகுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹானோட சேர்ந்து தெருவுல நடந்து போயிட்டு இருக்கான். மிஸ்ஸோ பார்க் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாம ஒரு போர்ட்டலை கடந்தும் தன்னோட பிசிக்கல் ஸ்டேட்டஸை எப்படி மெயின்டைன் பண்ணான்னு தெரியல. ஒருவேளை அவனுக்கு டைமென்ஷனல் எனர்ஜி இல்லாததால எஃப் ரேங்கிங் கொடுத்தாங்களோ. எப்படி இருந்தாலும் அவன் உண்மையிலே 4வது கிரகத்துல இருந்து திரும்பி வந்திருந்தா தென் கொரியாவுக்கு ஒரு சிறப்பான ஆள் கிடைச்சிருக்கான்னு நினைச்சுக்கிறா. அடையாளம் தெரியாத 4வது கிரகத்தோட வளர்ச்சியை பத்தி தெரிஞ்சுக்க சில ரிப்போர்ட்டர்ஸ் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள போக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. டெஸ்ட்ல இருந்து வந்த நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பார்க்கும் ஹானோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹான் ஆச்சரியப்பட்டு, எல்லாராலையும் முதல் தடவையிலேயே என்ன நாக் அவுட் பண்ண முடியாதுன்னு யோசிக்கிறான். ஹான் தன்னையே பார்த்துட்டு இருக்கிறத கவனிச்ச பார்க், என்னாச்சு, சாப்பிட்டு முடிச்சிட்டியான்னு கேக்குறான். ஹான், ஒண்ணுமில்ல, உனக்கு தாகமா இருந்தா நான் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்றான். தலைவன் சாப்பிடுறத பார்த்தாலே அவன் வேற லெவல்ல இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால பார்க் ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஆளா வருவான்னு அவன் உறுதியா இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்க் தூங்க போற மாதிரி தெரியுது. ஹான், அந்த லாக்கர்ஸ் எல்லாம் காலியா இருக்கிறத பார்த்தா மத்தவங்க எல்லாரும் டெஸ்ட்ல ஃபெயில் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதனால நம்ம பெரிய பிரச்சனையில மாட்டிக்குவோம்னு சொல்றான். பார்க், ஏன் அப்படி நினைக்கிறேன்னு கேக்குறான். அந்த ஆளு, டெஸ்டோட அடுத்த பகுதியில இண்டர்ஷன்ஸ் டஞ்சன்ஸ் எல்லாம் இருக்கு, அதனால நிறைய மெம்பர்ஸ் இருக்கிற டீம்ஸ்க்கு ஈஸியா இருக்கும், கம்மியா இருக்கிறவங்க கஷ்டப்படுவாங்கன்னு சொல்றான். ஆனா பார்க் அத பத்தி கவலைப்படாத, நமக்கு யாரும் தேவையில்லைன்னு சொல்றான். ஹீரோ சொன்னது கேட்ட ஹான் ஆச்சரியப்பட்டு, இவன் ரொம்ப பலசாலியோன்னு யோசிக்கிறான். ஆனா நிலைமை வேற மாதிரி இருக்கும். டஞ்சன்ஸ்ல நிறைய கணிக்க முடியாத ஃபேக்டர்ஸ் இருக்கும், அதனால நிறைய திறமைகள் இருக்கிறவங்க இருந்தா ஈஸியா இருக்கும்னு அவன் சொல்றான். பார்க், நான் ஏற்கனவே உன்கிட்ட கவலைப்படாதன்னு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு, நீ உன்னை முதல் தடவை காக்கும்போது உன் போன்ல என்ன பண்ணிட்டு இருந்தன்னு கேக்குறான். அந்த பையன், நான் யூடியூப்ல ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்தேன், நீ குகையிலையா வளரன்னு கேக்குறான். நம்ம ஹீரோ, ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான்னு சொல்றான். ஹான் தன்னோட போனை எடுத்து, இதுக்கு பேரு தான் யூடியூப்னு சொல்லிட்டு அதோட எல்லா ஃபீச்சர்ஸையும் அவனுக்கு காட்டுறான்.
கொஞ்ச நேரத்துல பார்க் நீ உண்மையிலேயே ஒரு பெரிய ஆளுன்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டாங்க. அந்த பையன் என் பார்ட்னர் கிட்ட அடுத்த யூடியூப் ஸ்டார் ஆகிறதுக்கு தேவையான எல்லாமே இருக்கு, அது மட்டும் இல்லாம அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான், பெர்ஃபெக்டான பாடி இருக்கு, அதனால தான் அவன் உலக சாதனையை பிரேக் பண்ணதுக்காக ஹெட்லைன்ல கூட வந்தான். அதனால பார்க் டஞ்சன் இன்கர்ஷன்ஸ்ல தன்னோட சண்டை போடுற சக்தியை காட்டினா அவன் எல்லா கில்ஸோட கவனத்தை ஈர்க்கிறதுக்கு கொஞ்ச நாள் தான் ஆகும்னு யோசிக்கிறான். அப்போ பார்க், உன் கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப ஃபன்னா இருக்கு, என் கிளான்ல சேர்றியான்னு கேக்குறான். ஹான் ஆச்சரியப்பட்டு, ஒருவேளை நீ உன் சொந்த கிளானை உருவாக்க பிளான் பண்றியா, கில்டுல சேர இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றான். ஹான், நான் கிளான் உருவாக்குறத பத்தி ஒரு வீடியோ பண்ணி இந்த வருஷத்தோட பெஸ்ட் மர்சனரி டெஸ்ட் கேண்டிடேட்டோட டஞ்சன் இன்கர்ஷன்ஸ்க்கு போனா என்ன ஆகும்னு யோசிக்கிறான். கொஞ்ச நேரத்துல சீன் ஒரு பையன் கீழே விழுகிறதுக்கு கட் ஆகுது. பாக்ஸிங் தான் அவனோட மோசமான குழந்தை பருவத்தை தாங்கிக்க உதவி செஞ்சது. தொடர்ந்து தோத்து போனாலும் அவனால ப்ரொஃபஷனல் லைசன்ஸ் வாங்க முடிஞ்சது. இருந்தாலும் அவன் நம்பிக்கையை இழந்துடுவான். பெரிய பிரச்சனைகள் அவனோட எல்லா நம்பிக்கைகளையும் கனவுகளையும் உடைச்சிடுச்சு. நம்பிக்கை தான் கடைசியா சாகும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அவன் ஒரு யூடியூபர் ஆனான். இப்ப பிரசன்ட்டுக்கு வந்தா, ஹான், நான் இதை தான் தேடிட்டு இருந்தேன், இப்படி ஒரு வாய்ப்பு என் முன்னாடி இருக்கிறத என்னால நம்பவே முடியல, நான் ஹீரோக்காக என்ன வேணும்னாலும் செய்ய தயாரா இருக்கேன்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிறான். பார்க், எனக்கு உன்னை இன்னும் பிடிக்க ஆரம்பிக்குது, நீ ஸ்ட்ரீமை பத்தி யோசி, சில்லாருன்னு சொல்றான். கண்ணுல கண்ணீரோட அந்த ஆளு, நான் என் வார்த்தையில இருந்து பின்வாங்க மாட்டேன்னு சொல்றா. பார்க்கு ஏன் திடீர்னு அழுகிறேன்னு கேக்குறான். ஹான், ஒண்ணுல்ல, ஒரு கிளானை அதிகாரப்பூர்வமா உருவாக்குறதுக்கு குறைஞ்சது 3 மெம்பர்ஸ் வேணும்னு உனக்கு தெரியுமான்னு கேக்குறான். ஆனா பார்க்குக்கு அது இன்னும் தெரியல. கொஞ்ச நேரத்துல ஒரு தெரியாத ஆளு ரூம்குள்ள வர்றான். ஹான், ஏன் அந்த மாங்க் இங்க வந்திருக்காருன்னு கேக்குறான். அப்போ அந்த ஆளு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு, என் பேரு மியூகி ஜின், நான் டீம் 15க்கு அசைன் பண்ணப்பட்டிருக்கேன்னு சொல்றாரு. அப்போ ஒரு டிவைஸ் ரிங் ஆகுது. கேண்டிடேட்ஸ் அவங்களோட பேட்டில் சூட்ஸை போட்டுக்கணும், அவங்க 30 நிமிஷத்துக்குள்ள 3வது ஃப்ளோர் கான்ஃபரன்ஸ் ரூம்ல மீட் பண்ணணும்னு சொல்லுது. பார்க்கு ஹானோட சேர்ந்து ஆச்சரியமா பார்த்துட்டு, உண்மையிலேயே அவங்க நம்மள இந்த நேரத்துல அந்த சூட்ஸை போட சொல்றாங்களான்னு யோசிக்கிறான். நம்ம ஹீரோ, அப்போ நாம நாளைக்கு டஞ்சன்ஸ்குள்ள போகலையான்னு கேக்குறான். மியூகி ஜின்னு, சில நேரத்துல ரீப்பர்ஸ் எந்த முன்னறிவிப்பும் இல்லாம நைட்ல டஞ்சன் அட்டாக் செய்வாங்கன்னு சொல்றான். ஹான், இது பைத்தியக்காரத்தனம், அவங்க திடீர்னு எப்படி கூப்பிடலாம்னு கேக்குறான். சீன் ரூமுக்கு கட் ஆகுது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த டஞ்சன் அட்டாக் டெஸ்டோட ஒரு பகுதியா இருக்கும். இந்த இடம் ஃபீனிக்ஸ் கில்டோட பாதுகாப்புல இருக்கிற SUவோட 5வது செக்டர்ல இருக்கு. அது 250 டோர்ஸ் இருக்கிற ஒரு லெவல் 1 டஞ்சன். பார்க்கு கில்டோட பாதுகாப்புல இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னு கேக்குறான். ஹான் ஷாக் ஆகி, நம்ம ஹீரோக்கு உண்மையிலேயே ஒண்ணுமே தெரியலன்னு ஆச்சரியப்படுறான். எல்லா இடத்துலயும் டோர்ஸ் வர்றதால சவுத் கொரியன் அரசாங்கத்தால அதையெல்லாம் நிர்வகிக்க முடியல. அதனால அரசாங்கம் 12 செக்டர்ஸை பாதுகாக்க தனியார் மெர்சனரி கிளான்ஸை வேலைக்கு வச்சுது. கில்டுங்கிறது அரசாங்கத்தோட ஒப்பந்தம் செஞ்ச ஒரு தனியார் மெர்சனரி கிளானோட பேரு. அவங்க சேவைகளுக்கு பதிலா கில்ட்ஸ் அவங்க நிர்வகிக்கிற டஞ்சன்ஸோட டைமென்ஷனல் எனர்ஜியை ப்ராசஸ் பண்ற உரிமைகளை பெறுது. பார்க்கு, அப்போ அது ரூல்ஸே இல்லாத வேட்டையாடுற ஒரு இடமான்னு கேக்குறான். ஹான், கிட்டத்தட்ட அப்படிதான் நம்ம பையன். நான் ஒரு கிளானை உருவாக்கணும்னு நினைச்சேன், ஏன்னா நான் என் கூட்டத்தோட வேட்டையாடுறத மிஸ் பண்ணேன். ஆனா இப்போ என்னால ஒரு சொந்த இடத்தையே வாங்க முடியும்னு யோசிக்கிறான். ஹான், சொந்தமா ஒரு டஞ்சன் இருக்கிறது ரொம்ப நல்லது, ஏன்னா அதை யூஸ் பண்றதுக்கு நீ பணம் கொடுக்க வேண்டியதில்லைன்னு சொல்றான். பார்க்கு, என் கிளானோட நோக்கம் ஒரு கில்டா ஆகுறது தான்னு சொல்றான். ஆனா ஹான், முதல்ல மெர்சனரி டெஸ்ட்டை பாஸ் பண்றத பத்தி கவலைப்பட வேண்டாமான்னு கேக்குறான். ஒருவேளை நம்ம ஹீரோ முட்டாளா நடிக்கிறானோன்னு யோசிக்கிறான். கொஞ்ச நேரத்துல அந்த ஆளு, இது செக்டார் 5ல இருக்கிற போர்ட்டலோட லொகேஷனோட இமேஜ். அந்த டஞ்சன் உடையறதுக்கு இன்னும் 15 நாள் தான் இருக்கு. இது ஒரு லேபரின்த் டைப் டஞ்சன். இது ரொம்ப ஈஸியான டஞ்சன், மான்ஸ்டர்ஸும் கம்மி. அதனால நிறைய டைமென்ஷனல் எனர்ஜியே பெற முடியாதுங்கிறது ஒரு வருத்தம் தான், ஏன்னா அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் ரொம்ப பலவீனமானவை. ஹான், இவர் என்ன இப்படி சொல்றாரு? மான்ஸ்டர்ஸ் நம்மளோட பெரிய பிரச்சனையா இல்லாம இருக்கலாம், நாம கவனமா இல்லைன்னா நாம லேபரின்த்ல மாட்டிக்குவோம். அதனால நம்ம கிட்ட ஒரு ட்ராக்கிங் எபிலிட்டி இருந்தா பாதி பிரச்சனை தீந்துடும். ஆனா பார்க்கு, என்கிட்ட அந்த எபிலிட்டி இருக்குன்னு சொல்றான். அதை கேட்ட பையன் ரொம்ப ஆச்சரியப்படுறான். உண்மையிலேயே இவன் மெர்சனரி டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த எபிலிட்டியை கத்துக்கிட்டானான்னு யோசிக்கிறான். ஏன்னா அந்த எபிலிட்டி ரொம்ப காஸ்ட்லியானது. ஒருவேளை நம்ம ஹீரோ பணக்கார குடும்பத்திலிருந்து மில்லியனரா பிறந்திருப்பானோன்னு நினைச்சுக்கிறான். இன்னொரு பக்கம் அந்த மாங்க் இன்னும் பார்க்கு பக்கத்துல நின்னுட்டு இருக்கா. அப்போ ஹானு, உன்கிட்ட ஏதாவது அவேக்கன்ட் எபிலிட்டிஸ் இருக்கான்னு கேக்குறான். அவன் அமைதியா இருக்கான். அதனால அவங்க 2 பேரும் குழம்பி போறாங்க. அப்போ அவன் ஏதோ ஒரு டூலை எடுக்கிறான். சீன் அவனோட பிளாஷ்பேக்கு கட் ஆகுது. நிறைய மான்ஸ்டர்ஸ் அந்த வீட்டை சுத்தி இருக்கு. அதுங்க வேகமா அந்த இடத்த நோக்கி, அந்த மாங்க நோக்கி வருது. வீட்டை முழுசா இடிக்க ஆரம்பிக்குது.
கொஞ்ச நேரத்துல இன்னொரு மாங்க் கதவை தொலைது உடனே சத்தத்தை நிறுத்த சொல்றாரு. ஜின், இந்த நேரத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறாங்க. அந்த ஆளு, பிரீஸ்ட், என் கூட வாங்க, உங்களை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போனோம், இந்த ஏரியாவை உடனே காலி பண்ணணும்னு சொல்றாரு. அப்போ ஒரு மான்ஸ்டர் அவர் பின்னாடி வருது. அதை அவரு வேகமா டிஃபீட் பண்ணிடுறாரு. இப்போ பிரசன்ட்டுக்கு வந்தா அந்த ஆளோட முகத்துல ஒரு பயம் தெரியுது. ஹான், ஏன் இவ்வளவு பயப்படுறேன்னு கேக்குறான். இன்னொருத்தர், இந்த நிமிஷத்திலிருந்து நாங்க மார்க் பண்ணப்பட்ட டார்கெட்டுக்கு போறோம், அதனால சூப்பர்வைசர் தலைமையில ஒரு டீமா நாம டஞ்சனை தாக்க ஆரம்பிக்கணும்னு சொல்றாரு. எல்லாரும் டெஸ்ட்டை பாஸ் பண்ணுவாங்க, யாரும் ஃபெயில் ஆக மாட்டாங்கன்னு அவர் நம்புறாரு. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் போர்ட்டலை நோக்கி போயிட்டு இருக்காங்க. சோல்ஜர்ஸ் எல்லாரையும் பஸ்ஸை விட்டு இறங்க சொல்லி எல்லாரும் தயாரா இருக்காங்களான்னு கேக்குறாங்க. உள்ள போனதும் அவங்க அங்க கவனமா நடந்துகிட்டு ஒப்பந்தத்தை ஃபாலோ பண்ணணும். ஹான், என் டீம்ல தான் 3 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஒருவேளை ஏதாவது ஆபத்துனா சூப்பர்வைசர் உண்மையிலேயே எங்களுக்கு உதவி செய்வாரான்னு கேக்குறான். ஆனா அந்த ஆள் அந்த கேள்வியை கண்டுக்காம வேகமா போக சொல்றான். அப்போ பார்க், ஏன் ஹான் இவ்வளவு பயப்படுற, நம்மளோட பர்சனல் வெப்பன்ஸை யூஸ் பண்ணலாமான்னு கேக்குறான். அதுக்கு சோல்ஜர், பண்ணலாம்னு சொல்றாரு. ஆச்சரியப்பட்ட ஹான், ஒருவேளை அந்த மாங்க் கிட்ட மர்சனரி டெஸ்ட்டுக்காக டைமென்ஷனல் மெட்டீரியல செஞ்ச வெப்பன் இருக்கும்னு யோசிக்கிறான். அப்போ ஒவ்வொரு குரூப்பும் போர்ட்டலுக்குள்ள போறாங்க. கொஞ்ச நேரத்துல சோல்ஜர் நம்ம பசங்களோட குரூப்பை உள்ள போக சொல்றான். டீம் 15 போர்ட்டலுக்குள்ள போகுது. ஹான், ஏன் பார்க் எப்பவுமே வேகமா முன்னாடி போறான், எனக்கு பதட்டமா இருக்குன்னு கவலைப்படுறான். முதல்ல ஒரு எல்லையை உருவாக்குன்னு ஹீரோ கிட்ட கேட்கறான். ஆனா அப்போ அவன் அமைதியாக உள்ள போகாததுக்கும் என் பொசிஷனை பிடிக்காததுக்கும் என்னோட பாயிண்ட்ஸ் போச்சுன்னு யோசிக்கிறான். அதனால அவன் மான்ஸ்டர்ஸோட கவனத்தை ஈர்க்கிறான். ஒரு மான்ஸ்டர் நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நிக்குது. சில நொடிகளுக்குள்ள அவன் அந்த மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணிடுறான். ஹான், நான் இதே மாதிரி சத்தம் போட்டு அதுங்களை திசை திருப்பி ஒரு வலையில சிக்க வைக்கிறது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கலாம்னு சொல்றான். அவன் பார்க், நீ அட்வான்ஸ் ஆகும்போது ட்ராக்கிங் யூஸ் பண்ணியான்னு கேக்குறான். அப்போ அவன் ஒரு டிராப்ல கால வைக்கிறான். சில நொடிகளுக்குள்ள நிறைய அம்புகள் அவங்கள நோக்கி வர ஆரம்பிக்குது. சீன் ஒரு டிராகன் மேல துப்பாக்கி குண்டுகள் விழுகிறதுக்கு கட் ஆகுது. அந்த மாங்க் சுத்தி இருந்த எல்லா மான்ஸ்டர்ஸையும் தோக்கடிச்சிருக்கான் போல. கண்ல கண்ணீரோட அவன் மன்னிப்பு கேட்டு எல்லாம் என்னோட தப்புதான்னு சொல்றான். அதனால அந்த மான்ஸ்டர் அழிஞ்சு போகுது. சீன் பார்க்கோட சண்டைக்கு கட் ஆகுது. ஹான் நம்ம ஹீரோ ஸ்டாஃப் யூஸ் பண்ற திறமைகளை பார்த்துட்டு நீ ரொம்ப நல்லா சண்டை செய்யறன்னு சொல்றான். ஆனா அவன் இன்னொரு டிராப்ல கால வைக்கிறான். அதனால அவங்க கீழே இருக்கிற ஃப்ளோருக்கு விழுகிறாங்க. டோர் மூடி எல்லாரும் ஒரு டஞ்சன்ல மாட்டிக்கிறாங்க. மேல பார்க்கும்போது அந்த ஓப்பனிங் மூடி இருக்கிறதா அவங்க பாக்குறாங்க. ஹான் விரக்தியில, இப்படிதான் என் கனவுகள் எல்லாம் நொறுங்கி போகணுமா, உண்மையிலேயே நாம இங்க சாக போறோமான்னு யோசிக்கிறான். ஆனா அதே நிமிஷத்துல அவனுக்கு ஏதோ புரியுது, நம்ம உண்மையிலே இன்னும் நிறைய மான்ஸ்டர்ஸை ஈர்த்திருக்கோம்னு சொல்றான். அப்போ அந்த மாங்க் மன்னிப்பு கேட்டு, என்னோட அவேக்கன்ட் எபிலிட்டி ஒரு ஏரியா வைட் ப்ரொவகேஷன், அதனால அது மான்ஸ்டர்ஸோட கவனத்தை ஈர்த்துடுச்சு. பார்க், அது ரொம்ப நல்லது, ஏன்னா எல்லா மான்ஸ்டர்ஸையும் தேடி கொள்றது எனக்கு ரொம்ப போரிங்கா இருக்குன்னு சொல்லி கொஞ்ச நேரத்துல அவன் டஞ்சனை விட்டு வெளியே குதிக்கிறான். அதை பார்த்த ஹான், எப்படி ஒருத்தனால இவ்வளவு வேகமா இதை உதைக்க முடியும்னு ஆச்சரியப்படுறான். பார்க், எனக்கு அந்த மாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என் கிளான்ல சேரணும்னு சொல்றான். ஆனா இவங்களுக்கு இன்னும் நிலைமை புரியல. கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய மான்ஸ்டர் கூட்டம் வருது. பார்க் அவங்கள கூலா பாக்குறான். தன்னோட ட்ராக்கிங் எபிலிட்டி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் முன்னாடி இருக்கிற எல்லா டார்கெட்ஸையும் சுத்தி இருக்கிற எல்லா டிராப்ஸையும் பார்த்துட்டு அவன் வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். ஹான், நம்ம உண்மையிலேயே சொதப்பிட்டோம் அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ அந்த மாங்க் தன்னோட ஸ்டாஃபை ஹான் கிட்ட காட்டி அதை பிடிச்சி வெளியே ஏற சொல்றான். ஹான், எனக்கு ஒண்ணுமே புரியல, ஆபரேஷன் நம்ம பிளான் பண்ண மாதிரி இல்லைன்னு சொல்றான். அவங்க எந்திரிக்கும் போது ஆச்சரியப்படுறாங்க, ஏன்னா அந்த மான்ஸ்டர் கூட்டம் பார்க்கால தோக்கடிக்கப்பட்டிருந்துச்சு. இதை பார்த்து 2 பேரும் எப்படிரா அப்படின்னு பாக்குறாங்க. பார்க் அவங்கள ஃபாலோ பண்ணி நாக் அவுட் ஆனவங்கள கவனமா பாத்துக்க சொல்றான். அவங்க 2 பேரும் ஹீரோ சொன்ன மாதிரி மீதி இருக்கிற மான்ஸ்டர்ஸை தோக்கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆச்சரியப்பட்ட அந்த மாங், நம்ம ஹீரோ டிராப்ஸை தவிர்த்தானா இல்ல ட்ராக்கிங் யூஸ் பண்ணானான்னு யோசிக்கிறான். அதனால அவன் நம்ப முடியாத வேகத்துல அட்வான்ஸ் ஆகி டிராப்ஸை சாதகமாக்கிக்கிட்டு மான்ஸ்டர் சலிச்சிட்டு இருக்கான். மேல பார்க்கும்போது அவன் நம்ம ஹீரோ பின்னாடி ஒரு மான்ஸ்டர் பாக்குறான். ஆனா அந்த மாங்க் அவனை காப்பாத்தி தன்னோட ஸ்டாஃபை அந்த ஸ்கெலட்டன் நோக்கி வீசுறான். கொஞ்ச நேரத்துல சிஸ்டம் பார்க்கிட்ட 42 கான்குவெஸ்ட் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லுது. சீன் ஒரு ஏஜென்சிக்கு கட் ஆகுது. இன்னொரு சோல்ஜர் ஒரு டீம் டஞ்சனை விட்டு திரும்பி வருதுன்னு சொல்றான். இன்னொரு சோல்ஜர் ஆச்சரியப்படுறான், ஏன்னா டெஸ்ட் ஆரம்பிச்சு கொஞ்சம் நிமிஷம் தான் ஆகியிருக்கு. டஞ்சனை முடிக்க அட்லீஸ்ட் 2 மணி நேரம் ஆகும். ஒருவேளை ஏதாச்சும் விபத்து நடந்திருக்குமோன்னு யோசிக்கிறான். ஆனா அந்த ஆளு அந்த டீமோட எல்லா வைட்டல் சைன்ஸும் நார்மலா இருக்குன்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல அவருக்கு ஒரு கால் வருது. அதை ஆன்சர் பண்ணி சூப்பர்வைசரை கேட்கிறாரு, ஏன் இவ்வளவு சீக்கிரமா திரும்பி வரீங்க? லைன்ல இருக்கிற சோல்ஜர், நாங்க மிஷினை முடிச்சிட்டோம்னு உறுதிப்படுத்துறான். வீடியோ பார்த்தா அவங்களுக்கு புரியும், ஆனா ஒரு லெவல் 1 டஞ்சன்ல அவனோட பெர்ஃபார்மன்ஸை மதிப்பிடுறது கஷ்டமா இருக்கும். அது மட்டும் இல்லாம பார்க் டஞ்சனுக்குள்ள ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்டை உடைச்சிருக்கான். சீன் சிட்டிக்கு கட் ஆகுது. ஹான் ஒரு லைவ் ஸ்ட்ரீம் ஆரம்பிச்சு, நாங்க டெய்லி எங்க கிளானை பத்தி ஸ்ட்ரீம் பண்ணுவோம்னு சொல்றான். ஒரு வியூவர், இன்னைக்கு என்ன காட்டுவீங்கன்னு கேட்கறான். அதுக்கு அந்த பையன், நாம SU கிளானோட ஹவுஸ் வீடியோ பார்க்க போறோம், அது சீக்கிரமா அப்லோட் ஆகும்னு சொல்றான். அவன் ஒவ்வொருத்தரோட டாமெட்ரியும் எங்க இருக்குன்னு காட்டுறான். அடுத்ததா அவன் நம்ம ஹீரோட பாட்டி வீட்டுக்கு போய்
அவனோட சப்ஸ்கிரைபர்ஸை பார்க்க சொல்றான். கடுப்பான பாட்டி, எனக்கு அதை பத்தி கவலைப்படுறதை விட நிறைய வேலை இருக்கு, நான் உன்னை வெட்டுறதுக்கு முன்னாடி கிளம்புன்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹான் அமைதியாகி, அவங்க நாமளா இப்படி இருக்க மாட்டாங்களே, அவங்க ஒரு நல்ல மனுஷன்னு நினைச்சுக்கிறான். அப்ப ஹான் நம்ம ஹீரோ மாங்க்கு இருக்கிற ரூமுக்கு போறான். ஸ்ட்ரீம் நடுல ஹான் அவன் பேர் மாங் ஜின்னு அறிமுகப்படுத்துறான். அவனை அறிமுகப்படுத்திக்க ஏதாச்சும் சொல்றான். அந்த மாங்க், நான் ஈவில் ஸ்பிரிட்ஸோட தாக்குதல நிறைய லாஸ் பண்ணிட்டேன். ஆனா என் மூத்த சிஷ்யன் விட்டுட்டு போன கிளார்வாயின் ஸ்டாஃப் என்கிட்ட இருக்குன்னு சொல்றான். அப்போ ஒரு ட்ரக் வீட்டுக்கு வருது. நம்ம ஹீரோவோட தம்பி, நீங்க ரெடியானு கேட்கலாம். எல்லாரும் ட்ரக்க நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு ட்ரோன் மேல பறக்குது. பார்க் மேல பறக்குற அந்த விஷயம் என்ன, அதை அழிக்கணுமான்னு யோசிக்கிறான். ஹேன் ஆச்சரியப்படுறான், ஏன்னா அவனுக்கு அதை பத்தி தெரியல. இப்போதைக்கு நாம ஏரியா 4ல இருக்கிற கேட் 30யோட மிஷன் ஏரியாவுக்கு போறோம். பக்கத்துல இருக்கிற அந்த போர்ட்டல் இன்னைக்கு ஒரு கிளானா எங்களோட முதல் டஞ்சன் மிஷன்னு சொல்றான். ஸ்ட்ரீமுக்கு திரும்பி அந்த பையன், சப்ஸ்கிரைபர்ஸ் உங்க எல்லாருக்கும் தெரியுமா, என்கிட்ட வீடியோ மெமரின்னு ஒரு அவேக்கண்ட் எபிலிட்டி இருக்கு. அதனால அவங்க டென்ஷன் ஆக வேண்டாம், ஏன்னா சீக்கிரமா ஒரு செம்மையான வீடியோ வரும்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் அவனோட குரூப்பும் டஞ்சனுக்குள்ள போயிட்டாங்க. ஹேன், உன்கிட்ட ஏதாவது லாங் ரேஞ்ச் எபிலிட்டிஸ் இருக்கான்னு கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ இல்லன்னு சொல்றான். ஹேன் குழப்பமாகி, அப்படி ஒரு எபிலிட்டி இல்லாம அந்த பேட்ஸ் எப்படி சமாளிக்க போறோம்னு கேக்குறான். ஆனா அந்த மாங்க், அது என்கிட்ட விட்டுடுன்னு சொல்றான். அப்போ அவன் ஏதோ ஒரு ட்ரம்ஸ் அடிக்க ஆரம்பிக்கிறான். அது காது கிழிற அளவுக்கு சத்தம் போடுது. அதனால அந்த பேட் கூட்டம் முழுசா அவங்கள நோக்கி வர ஆரம்பிக்குது. ஹேன் ஆச்சரியப்பட்டு, ஏன் அது அப்படி வெளியே வருதுன்னு யோசிக்கிறான். கொஞ்ச நேரத்துல அந்த பேட்ஸ் மாங்க நோக்கி போகுது. அங்க அவன் ஒரு ஃபயர் எபிலிட்டி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் போல. ஆனா அது பத்தல, ஏன்னா ஒரு பெரிய பேட் வருது. ஒன்னும் பிரச்சனை இல்ல, பார்க் அதை 2ஆ வெட்டிட்டான். அதனால மிஷன் முடிஞ்ச மாதிரி தெரியுது. பார்க், கேட் திறந்துடுச்சு, நாம சீக்கிரமா போகணும்னு சொல்றான். நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்து வியூவர்ஸ் நம்ப முடியாம இருக்காங்க. சீன் மிஸ்ராவோட ஆபீஸ்க்கு கட் ஆகுது. அவ பாக்குறத அவளால நம்ப முடியல. இந்த ஒருத்தன் ஏரியா 4ல அவங்க செஞ்ச சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க 3 பேரும் ஒரு நாளைக்கு 20 டஞ்சன்ஸை கூட முடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம அவங்க லெவல் 1 டஞ்சன்ஸை எல்லாத்தையுமே அழிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றான். தன்னோட போன் எடுத்து அந்த ஸ்ட்ரீமர்ஸ் சேனலை பாக்குறான். மிஸ்ரா, நான் ஹீரோவை நியூஸ்ல இருந்து வெளியே வைக்க நிறைய பண்ணேன். ஆனா துரதிருஷ்டவசமா அவனோட கில்ட் மெம்பர்ஸ்ல ஒருத்தன் ஸ்ட்ரீமரா இருக்கான். பார்க்கோட வீடியோஸ் இப்போ ரியல் டைம் பாப்புலாரிட்டில 3வது இடத்துல இருக்கு. நாம அதை அப்படியே விட்டா அது இன்னும் வளரும். நாம ஏதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டாமான்னு கேக்குறான். அதுக்கு அந்த பொண்ணு, எனக்கு அதை பத்தி நல்லாவே தெரியும்னு சொல்றா. அப்போ அவ ஒருத்தன் ஒரு டஞ்சன்ல யூஸ் பண்றத பாத்துட்டு இருக்கா. அந்த ஆளு ஈஸியா ஜெயிச்ச மாதிரி தெரியுது. அதை பாத்துட்டு இருக்கிற இன்னொருத்தன் பேரு லீ சியோங் வு. அவன் சவுத் கொரியாவுல பிறந்த ஒரு SS ரேங்க்ட் இர்ரெகுலர். ஒரு திறமைய பாதுகாக்கிறன்னு சொல்லி நாடு அவசரமா அவன் அணுகி 2வது லீ சியோங் வுவை சமாளிக்க வேண்டியிருந்தா என்ன ஆகும்னு யோசிக்கிறா. அவ எழுந்து நம்ம ஹீரோவை காண்டாக்ட் பண்ண தயாராக சொல்றா. அதனால அவ அவனை நேர்ல சந்திக்க போறா. கொஞ்ச நேரத்துல சீன் நம்ம ஹீரோ வீட்டுக்கு கட் ஆகுது. ஹேன், மாங்குக்கு வேலை இல்லையா? பார்க், அவனுக்கு எந்த இடமும் இல்ல, அவன் எங்க போவான்? ஜூனோ, அவ அன்னைக்கு தாக்குதல்ல உயிர் பிழைச்ச குடும்பத்தோட செய்யவங்க வாழறதா சொன்னான். ஹேனோட கடுப்பை கவனிச்ச ஜூனோ, இப்பதான் நம்ம கிளான் ரேங்க் ரினியூ பண்ண தயாராச்சு, ஒரு நாளாவது ரெஸ்ட் எடுக்க கூடாதான்னு கேக்குறான். அது மட்டும் இல்லாம அவங்க கிளானோட அக்கவுண்ட்ல மொத்தம் 140 மில்லியன் சேர்ந்திருக்குன்னு சொல்றான். அதை கேட்ட யூடியூபர் ரொம்ப ஆச்சரியப்படுறான். நான் வெறும் பிளட் கிறிஸ்டல்ஸை தான் சேகரிச்சேன், ஆனா என் அக்கவுண்ட்ல 3 டேஸ்ல 20 மில்லியன் வந்துருச்சுன்னு சந்தோஷப்படுறான். இத பாத்துட்டு இருக்கிற பார்க் அமைதியாக்கான். ஹேன், இது ரொம்ப கிரேசியா இருக்கு, இது உண்மையா இருந்தா நமக்கு நிறைய டொனேஷன்ஸ் கிடைக்கும்னு சொல்றான். பார்க், நான் 3000 கான்குவெஸ்ட் பாயிண்ட்ஸ்க்கு மேல சம்பாதிச்சிருக்கேன், அதனால சில வித்தியாசமான எபிலிட்டிஸை வாங்கணும். இப்போ நான் எல்லாத்தையும் வாங்க முடியும்னு யோசிக்கிறேன். அதனால நான் இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்றான். எந்திரிச்ச ஜூனோ, நான் என் பையனையும் பாட்டியும் பக்கத்துல இருக்கிற பார்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். அப்போ அந்த வயசான பாட்டி நாய்க்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க. அந்த குட்டி நாயை பார்த்து பார்க், நாய்களால மனுஷங்கள மாதிரி அவேக்கனாக முடியுமான்னு யோசிக்கிறான். கொஞ்ச நேரத்துல அவன் தன்னோட தம்பிய கூப்பிட்டு, நீ ட்ரக்க அடிக்கடி சரி பண்ணிக்கிட்டு இருக்க, கஷ்டமா இல்லையான்னு கேக்குறான். ஜூனோ, எங்க ஆரம்பிக்கிறதுனே தெரியல, பார்ட்ஸ கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்கு, அத சரி பண்றது அதை விட டயர்டா இருக்கு நீ சொல்றான். அப்ப பார்க், கிளம்பு, புது கார் வாங்கலான்னு சொல்றான். அதை கேட்ட ஜூனோ ரொம்ப சந்தோஷமாகிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் மேனேஜர் கிட்ட எந்த கார் வாங்கலான்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த ஆளு காரை பத்தி நிறைய தடவை விளக்கமா சொல்ல ஆரம்பிக்கிறான். பார்க் அவன் தம்பிக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்குறான். ஜூனோ வேகமா பிடிச்சிருக்குன்னு சொல்றான். அவனோட சாய்ஸ் முடிஞ்சதும் பார்க், நான் கேஷா பே பண்றேன், உடனே ஓட்டிட்டு போகலாமான்னு கேக்குறான். கொஞ்ச நேரத்துல அவங்க 2 பேரும் புது காரோட அந்த இடத்த விட்டு போறாங்க. ஜூனோ ரொம்ப சந்தோஷமா, இந்த கார் சூப்பரா இருக்கு, முன்னாடி இருந்ததை விட இது வேற லெவல்ல இருக்குன்னு சொல்றான். பார்க், இந்த கார்ல பேசஞ்சர் சீட் கூட சூப்பரா இருக்கு, நான் இத ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வாங்கியிருக்கணும்னு சொல்றான். ஜூனோ, நம்ம ஏன் ஏரியா 34க்கு போறோம், அது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா இல்லையா? நம்ம ஹீரோ, நான் ஏற்கனவே நம்ம கிட்ட பணம் இல்லாததால அவேக்கனாக முடியலன்னு சொன்னேன் இல்லையா, அதனால நாம இன்னைக்கு அவேக்கனாக போறோம்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துல சீன் அவங்க 2 பேரும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரதுக்கு கட் ஆகுது. சுத்தி பார்த்தா நிறைய இடிஞ்ச வீடுகள் இருக்கு. ஜூனோக்கு நிலைமையில நம்பிக்கை இல்ல. நாய் ரொம்ப அலர்ட்டா இருக்கு. பார்க், நாயால கூட அந்த வாசனைய உணர முடியுதா?
ஏன்னா அந்த வாசனை கண்டிப்பா ஒரு காப்ளினோடது தான்னு சொல்றான். ஜூனோ, எனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல, நம்ம போகலாமான்னு கேக்குறான். கொஞ்ச நேரத்துல பார்க் காரை விட்டு இறங்கி, நான் சீக்கிரம் வந்துடுறேன், நீங்க நாயோட வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேகமா அந்த இடத்த விட்டு குதிச்சு போறான். ஜூனோ அதால ரொம்ப சந்தோஷமா இல்ல. கொஞ்ச நேரத்துல சீன் வேற ஒரு இடத்துக்கு கட் ஆகுது. ஒரு கூட்டம் நம்ம ஹீரோவோட குரூப்போட வீடியோவா பார்த்துட்டு இருக்கு. இன்னொருத்தன் அவன் யூடியூப்ல ரொம்ப பாப்புலரா இருக்கான். அவன் ஒரு இர்ரெகுலர், அதனால அவனோட காம்பேட் லெவல் அளவிட முடியாததுன்னு சொல்றான். அப்போ இன்னொருத்தன் அவன் அந்த லெவல்ல இருந்தா ஒரு அசஸனை ஹையர் பண்றதுக்கு கூட அவன் யூஸ்லெஸ், ஆனா நாம அவன் அப்படியே விட்டுட முடியாதுன்னு சொல்றான். இன்னொருத்தன் ஏரியா 4ல நிறைய ஸ்பான்சர்ஷிப்ஸ் இருந்த கில்ஸோட லிஸ்ட கேக்குறான். அவனுக்கு பேரு ஞாபகம் வருது, ஆனா இதுக்குன்னே இன்னும் பொருத்தமான இன்னொருத்தன் இருக்கான். அவனை காண்டாக்ட் பண்ணி வேலைக்கு தேவையான பணத்தை ஆஃபர் பண்ண சொல்றான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சீன் திரும்பவும் நகரத்துல மழை பெய்யும் போது கட் ஆகுது. முன்னாடி பார்த்த அந்த வயசான பாட்டி நடந்து போகும்போது நான் துணி துவைக்கணும்னு யோசிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு கார் அவங்க பக்கத்துல வந்து நிக்குது. ஒரு கூட்டம் இறங்கி, நாங்க ரிட்டர்னிஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரோம், நாங்க பார்க்க மீட் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. அந்த பொண்ணு சொன்னதை கேட்ட பாட்டி அமைதியா இருக்காங்க. மறுபடியும் சீன் ஜூனோவோட காருக்கு கட் ஆகுது. இந்த மழைக்கு நடுவுல எனக்கு ஒண்ணுமே தெரியல, நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருப்பான்னு யோசிக்கிறான். அப்போ திடீர்னு நாய் ரொம்ப அலர்ட் ஆகுது. சில நொடிகளுக்குள்ள ஒரு காப்ளின் வருது, ஆனா யாரோ அதை ஈஸியா டிஃபீட் பண்ணிடுறாங்க. பார்க் வரான். கொஞ்ச நேரத்துல அவங்க 2 பேரும் காரை விட்டு இறங்குறாங்க. இன்னும் நிறைய மான்ஸ்டர்ஸ் வர ஆரம்பிக்குது. பார்க் தன்னோட தம்பிக்கிட்ட ஒரு டேகரை கொடுத்து, நான் உங்களை கொல்லும்போது என்ன ஃபாலோ பண்ணுன்னு சொல்றான். விரக்தியில அந்த ஆளு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு கேக்குறான். பார்க் ஏன் ஜூனோ தயங்குறான்னு கேக்குறான். ஜூனோ உண்மையிலேயே நான் அவேக்கன் ஆகணுமான்னு கேக்குறான். பார்க், நீ பலவீனமா இருந்தா உன்னால உயிர் பிழைக்க முடியாது, அதனாலதான் இதுங்களை சீக்கிரமா கொல்லணும்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துல இன்னொரு காப்ளின் வந்து நேரா நாயை நோக்கி ஓடுது. பார்க் அந்த காப்ளினை கடின்னு நாய்கிட்ட சொல்றான். அந்த நாய் காப்ளின் மேல பாய்ஞ்சு அதோட கையை கடிக்க ஆரம்பிக்குது. ஆனா அது பத்தல. பார்க் நாய் ரொம்ப சின்னதா இருக்கிறதால அந்த காப்ளின் பலவீனமாகலைனா நாய் செத்து போயிடும். அதனால ஜூனோ போய் அவனுக்கு உதவி செய்யன்னு சொல்லிட்டு தன்னோட தம்பியை அந்த காப்ளினை கொல்ல சொல்றான். ஆனா ஜூனோ இன்னும் தயக்கமா இருக்கான். அப்போ நாய் முழுங்கப்படுற நிலைமையில இருக்கு. ஜூனோ திடீர்னு மனசை மாத்திக்கிட்டு அந்த மான்ஸ்டரை நோக்கி ஓடுறான். அதை குத்தி நாயோட உயிரை காப்பாத்துறான். ஆனா அது பத்தல. பார்க் அவனை கண்டினியூ பண்ண சொல்றான். ஜூனோ திரும்பவும் தொடர்ந்து தாக்க ஆரம்பிக்கிறான். எல்லாம் முடிஞ்சதும் அவன் கை கெச்சப் மாதிரி ரத்தத்தால நனைஞ்சிருக்கு. அவன் ரொம்ப விரக்தியில இருக்கான். பார்க் அவன்கிட்ட கத்தியை திரும்பவும் எடுக்க சொல்றான். ஆனா ஜூனோ என்னால உண்மையிலே முடியலன்னு சொல்றான். பார்க், நீ கொல்லலேனா செத்து போயிடுவேன்னு சொல்றான். மறுபடியும் நாய் ரொம்ப அலர்ட்டா இருக்கு. இன்னொரு காப்ளின் வருது. பார்க் திரும்பவும், நான் மான்ஸ்டரை கொல்லும்போது என்ன ஃபாலோ பண்ண, நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்றான். விரக்தியில் அந்த ஆளு சில ஆளுங்களால கொடுமைப்படுத்தப்பட்ட ஒரு ஃபிளாஷ்பேக்க பாக்குறான். அப்போ பார்க் தன்னோட தம்பியை கண்டுக்காம அந்த நிலைமையில தனியா விட்டுட்டு போயிட்டான். ஆனா இப்போ நிலைமை மாறிடுச்சு. பார்க் அவனுக்கு உதவி செய்ய தன்னால முடிஞ்சதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்ததும் ஜூனோவோட முகமே மாறுது. அவன் எல்லாத்தையும் ஏத்துக்கிற மாதிரி தெரியுது. அவன் திரும்பவும் டேகரை எடுத்து, இது உண்மைதான், ஏன்னா நான் எப்பவுமே இப்படிதான் இருந்தேன்னு சொல்றான். அவன் அந்த மான்ஸ்டரை நோக்கி பாய்ஞ்சு ஈஸியா அதை தாக்கி வாயை மூடிட்டு சாவுன்னு சொல்றான். அவன் அதோட முகத்தை 2ஆ பிளந்து அந்த மான்ஸ்டர் தரையில இருக்கிறப்போ தொடர்ந்து தாக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துல எல்லாம் முடிஞ்சதும் கெச்சப் மாதிரி ரத்தம் மழையில ஓடுது. ஜூனோ ரொம்ப மாறிட்டான். ஏன்னா இப்போ பயப்படுறதுக்கு பதிலா அவன் கண்ணுல ஒரு பயங்கரமான வெறி தெரியுது. அப்போ இன்னொரு காப்ளின் வருது. ஆனா ஜூனோ அதை கவனிச்சு அந்த மான்ஸ்டரோட தாக்குதலை தடுக்கிறான். அவங்க 2 பேரும் தரையில விழுறாங்க. ஆனா ஜூனோவால் அந்த மான்ஸ்டரை முடிக்க முடியுது. அவன் வேகமா எந்திரிச்சு, எனக்கு இந்த ஃபீலிங் ரொம்ப நல்லா இருக்குன்னு யோசிக்கிறான். அப்ப பார்க் ஒரு பில்டிங் மேல நின்னு தன்னோட தம்பியை பார்த்துட்டு இருக்கான். ஜூனோவுக்கு பட்சர்னு பேர் கொடுத்ததுல ஆச்சரியப்பட்டு, என் தம்பி எவால்வ் ஆகிட்டு இருக்கான், அது ரொம்ப கியூட்டா இருக்குன்னு சொல்றான். பார்க் தன்னோட தம்பியை பார்த்து, நீ இறைச்சி கடையில பார்ட் டைம் வேலை செஞ்சியான்னு கேக்குறான். ஒரு மிரட்டலான பார்வையோட ஜூனோ இல்லன்னு சொல்றான். பார்க் தன்னோட தம்பியை கூப்பிடுறான். அவன் அதே பார்வையோட நம்ம ஹீரோவை நோக்கி வர ஆரம்பிக்கிறான். பில்டிங் மேல பார்க் இருந்த இடத்துல நிறைய மான்ஸ்டர் சடங்கள் வரிசையா இருக்கு. நம்ம ஹீரோ, நான் இங்க ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்றான். சீன் அவேக்கண்ட் அசோசியேஷனுக்கு கட் ஆகுது. ஜூனோவும் அவனோட தம்பியும் கெச்சப் மாதிரி ரத்தத்தால முழுசா நினைச்சிருக்காங்க. இன்னொரு பொண்ணு ஷாக் ஆகி என்ன ஆச்சுன்னு கேக்குறா. பார்க், இவன் இப்போதான் அவேக்கனானான்னு சொல்றான். அந்த பொண்ணு, குறைஞ்சது குளிச்சிட்டு ஏதாவது நோய் இருக்கான்னு செக் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நீ 3வது ஃப்ளோர்ல இருக்கிற டைமென்ஷனல் எனர்ஜி மெஷர்மெண்ட் ரூமுக்கு போகலான்னு சொல்றா. அவங்க படியேறும் போதும் ஜூனோ அந்த பொண்ணு மீட்டர் பத்தி என்ன சொன்னான்னு கேக்குறான். பார்க், அது ஒரு மிஷின், டைமென்ஷனல் எனர்ஜியை அளக்கும். அந்த நம்பர் 100க்கு மேல இருந்தா தான் எஃப் ரேங்க் அவேக்கண்டா ரெஜிஸ்டர் ஆக முடியும். எனக்கு 96 தான் வந்துச்சு, அதனால நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்றான். ஆனா ஜூனோக்கு அப்போ எப்படி இவன் அவேக்கண்டா ரெஜிஸ்டர் ஆனான்னு புரியல. ரூமுக்குள்ள டாக்டர் ஜூனோவா மிஷின்ல படுக்க சொல்றாரு. மேல பாக்கும்போது அவன் ஒரு எனர்ஜி பால் மாதிரி ஏதோ ஒன்ன கவனிக்கிறான். அப்போ 101ங்கிற நம்பர் அவனோட ரேட்டிங்கா வருது. டாக்டர், நீ எந்திரிக்கிறான், எபிலிட்டி மேனிஃபெஸ்டேஷன் ரூமுக்கு போன்னு சொல்றாரு. உனக்கும் செக் பண்ணணுமான்னு கேக்குறாரு. கொஞ்ச நேரத்துல நம்ம பையன் மிஷின்ல படுத்துட்டு மேல பாக்கும்போது சிஸ்டம் ஏதோ ஒன்னு அவனோட தகவலை கவனிச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கனே எச்சரிக்குது. அப்போ ஒரு ரிஃப்ளெக்ஸா அவன் கண்ணை துறக்கிறான். அவன் முன்னாடி 189ங்கிற நம்பர் வருது. அதை பார்த்த பார்க் ஷாக் ஆகிடுறான். அந்த பொண்ணு,
உன்னோட டைமென்ஷனல் எனர்ஜி ரூமர் சொன்ன மாதிரி வேகமா வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்றா. பார்க் இந்த மிஷின் உண்மையிலே சரியான டேட்டாவை கொடுக்குதா, இது யாரு கட்டினான்னு கேக்குறான். அந்த பொண்ணு கண்டிப்பா விஞ்ஞானிகள் தான் இந்த மிஷினை உருவாக்குனாங்கன்னு சொல்றா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் முன்னாடி பார்த்த அதே பொண்ணு பார்க், ஜூனோ 2 பேரோட ரிசல்ட்ஸும் வந்துருச்சு. ஒரு கிஃப்டா அவங்களுக்கு ஒரு செல்போன் கிடைச்சிருக்கு. ஜூனோ இப்போ மெர்சனரி டெஸ்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ண தகுதியுடையவன்னு சொல்றா. ஜூனோ எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டதும் நம்ம ஹீரோ அவனை பாராட்டி, நீ அந்த மிஷின்ல இருந்தப்போ ஏதாவது விசித்திரமா ஃபீல் பண்ணியான்னு கேக்குறான். ஆனா ஜூனோ வித்தியாசமா ஒண்ணுமில்லன்னு சொல்றான். பார்க், ஒருவேளை ஜூனோ என்ன மாதிரி சென்சிட்டிவா இல்லாததாலயா, உன் அவ்வீக்கண்ட் எபிலிட்டி என்னன்னு கேக்குறான். அவனோட தம்பி தலை துண்டாக்குறதுன்னு சொல்றான். அப்போ அவங்க சோய் குரூப்பை சந்திக்கிறாங்க. அந்த பொண்ணை பார்த்ததும் பார்க் அவளை நோக்கி நடக்கிறான். அவ பக்கத்துல இருக்கிறவன் இவனுக்கு சாவுராசை வந்திருக்கு போலன்னு சொல்றான். ஆனா அப்புறம்தான் அது பார்க்னு அவங்களுக்கு தெரியுது. நம்ம ஹீரோ சோய் கிட்ட தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு எனக்கு இன்னும் மனுஷங்க கூட பேசுறதுக்கு பழகலன்னு சொல்றான். ஆனா அந்த பொண்ணு நாம இனிமே ஒருத்தர் பார்க்க மாட்டோம்னு சொல்றா. சோய் போறத பார்த்த பார்க் அமைதியாகி, பாவம் அவ கேப்டனா இருந்தும் அவளோட பர்சனாலிட்டி ரொம்ப வேர்ஸ்டா இருக்கேன்னு சொல்றான். சீன் சூஹோ கிளான் வீட்டுக்கு கட் ஆகுது. அப்போ மிசோ அந்த வயசான பாட்டி கூட உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இது ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்றா. அந்த வயசான பாட்டி, இந்த மாதிரி நல்லா சாப்பிடுற ஒரு பொண்ணு கூட இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. மிசோ பார்க் வரது லேட் ஆகுதுன்னு சொல்றா. ஆனா கொஞ்ச நேரத்துல நம்ம பசங்க வந்துடுறாங்க. ஜூனோவோட பையன் எக்ஸைட் ஆகி அவங்க வந்துட்டாங்கன்னு கவனிக்கிறான். மிசோ பார்க் கிட்ட போறா. நம்ம ஹீரோ நீங்க யாருன்னு கேக்குறான். அவளோட ஸ்டாட்ஸை செக் பண்ணி அவ ஏ ரேங்க் லெவல் 2ன்னு தெரிஞ்சுக்கிறான். பார்க், நீங்க ரிட்டைனிஸ் டிபார்ட்மெண்ட்டோட கேப்டனா, ஏங்க வந்தீங்கன்னு கேட்டதுக்கு மிசா, நான் உன்கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ண வந்தேன்னு சொல்றான்.